ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேவி ஃபேமிலி சேனல். இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதோடு வந்து முருங்கைக்கீரையில் முட்டை போட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரையோட முட்டையை போட்டு நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம். முட்டையுமே வந்து அயன் தான், முருங்கைக்கீரையுமே அயன் தான். இது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அதுக்கு வந்து பூண்டு கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், அதுக்கப்புறமா முட்டை 2 முட்டை வந்து உடச்சி வச்சுட்டேன். முருங்கைக்கீரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம முட்டை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையுமே கழுவி வச்சுட்டேன். நம்ம இதுக்கு காரம் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காஞ்ச மிளகா மட்டும்தான். ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு அதோடு வந்து உளுத்தம்பருப்பு டேஸ்ட்டுக்காக போடுறது. கண்டிப்பாக அந்த உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு அந்த பொன்னிறமாக அந்த கலர் வரப்போ அது கண்டிப்பாக உளுத்தம்பருப்பு போடுறப்போ டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நானுமே வந்து இது செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். பூண்டு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு காஞ்ச மிளகா 2 போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். காஞ்ச மிளகா வந்து நல்லா கொஞ்சம் கலர் வரணும். அதேமாதிரி உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த வந்து பொன்னிறமாக வரணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் நான் வெங்காயமே போட்டேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் கருகாமல் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம வந்து அந்த முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதை வந்து வதக்கி விட்டுருந்தா கொஞ்சம் உப்புமே போட்டுக்கிட்டேன். எப்பயுமே வெங்காயம் வதக்கிறப்போ கண்டிப்பாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கும். இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும், வதங்காது. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்து கழுவி வச்ச முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். முருங்கைக்கீரையை வந்து கொஞ்சமாக தான் சேர்த்தேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசித்து கொஞ்சமாக தான் போட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப கீரை போடலை. முட்டையுமே 2 முட்டை, கொஞ்சம் கீரைக்கு 2 முட்டை எடுத்துக்கிட்டேன் நான். 2 முட்டை போட்டேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் தான் நான் எதுவுமே செய்கிறது. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணது. பாருங்கள், கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை எடுத்தாச்சு. முருங்கைக்கீரைக்குமே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து முட்டை சேர்க்கணும். இதுக்குமே கொஞ்சம் உப்பு போட்டிருப்பேன் பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு, வதங்கிறதுக்காக. அது வதங்கி அந்த கீரை வேகணும். எப்படியும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல, ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கிறது தான். அதனால் தண்ணி ஊற்றாமல் அதை வதக்கி எடுக்க போகிறோம். வதக்கிட்டு உப்பு போட்டு வேகணுன்றதுக்காக உப்பு போடுறது. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். மூடி வேறு நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சேன், வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு வேகாது இல்லை, முருங்கைக்கீரை வேகணும், டைம் கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு வதங்கினதுக்கப்புறமா முட்டை வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம முட்டையே ஊற்றணும். முன்னாடியே ஊற்றக்கூடாது. முன்னாடியே ஊற்றினா இதுவுமே வேகாது, அதனால நல்லா இருக்காது. முட்டையில் நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கலரிக்கி வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே ஊற்றிட்டேன். இது நல்லா கீரை வெந்ததுக்கப்புறமா ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். நல்லா கிண்டி விட்டதும் அது வந்து நல்லா பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சு. முட்டை பொடி மாஸ் மாதிரியும் முருங்கைக்கீரையும் சேர்த்தா இது நல்லது, உடம்புக்கும் நல்லது. இப்படியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும் முருங்கைக்கீரையாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதுவும் முருங்கைக்கீரையோட முட்டை சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக தேவையான அளவு வாயில் போட்டு பார்த்தேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கலரி விட்டுட்டு அதோட பக்குவம் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வதக்கி கூட விட்டுக்கலாம். ஆனால் இதுவே போதுமானது தான். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து என்ன சமைச்சிருந்தோம், சாப்பாடு வடிச்சிட்டோம். அப்புறமா வந்து ஆல்ரெடி வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் ரசம் வச்சுருந்தோம். அம்மா காரம் இல்லாமல் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தனியாக ஒரு ரசம் வச்சுருந்தோம். மட்டன் கிரேவி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ரசம் வச்சுட்டு மட்டன் கிரேவி, அதில் ஒரு 2 முட்டையை வந்து அப்படியே அவிச்சு போட்டாச்சு. மட்டன் கிரேவி சாப்பாடு தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை, டாட்டா.